புஷ்பா 2ன்ற ஒரே ஒரு படத்தோட டேட் தான் தள்ளி போச்சு. அதுக்கே இவ்வளவு தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து லைன்ல இருக்காங்க. புஷ்பா 2 ரிலீஸ் டேட் வந்து ஆகஸ்ட் 15ல இருந்து தள்ளி வச்சிருக்காங்க. அண்ணன் எப்போ போவான் திண்ணை எப்போ காலியாகும்னு காத்துட்டு இருப்பாங்க போல. அவ்வளோ தமிழ் ஃபிலிம்ஸ் ஆகஸ்ட் மாசம் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. என்ன படங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தங்கலான் நம்ம பாரஞ்சித் டைரக்ஷன்ல விக்ரம் சாரோட நடிப்புல வெறித்தனமா ரெடி ஆயிருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் இந்த படத்துல இருந்து எப்போ ரிலீஸ் டேட் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. இதோ இப்போ சொல்லிடுவாங்க அப்போ சொல்லிடுவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் காத்துக்கிட்டு இருந்த சமயத்துல ஆகஸ்ட் 15 ரிலீஸ் அப்படின்னு சில தகவல்கள் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அடுத்து மெய்யழகன் 96 பிரேம்குமார் அவர்களோட டைரக்ஷன்ல கார்த்தி அரவிந்த் சாமி சார் அப்படின்னு அவங்களோட நடிப்புல ரெடி ஆகிட்டு இருக்கு. அவங்க ரிலீஸ் பண்ண போஸ்டர்ஸே வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். போஸ்டர்ஸே இவ்வளவு வித்தியாசமா இருக்கும்போது படம் எவ்வளவு வித்தியாசமா இருக்க போகுது அப்படின்றது தெரியல. அடுத்து காதலிக்க நேரமில்லை அப்புறம் பிரதர் ரெண்டுமே ஜெயம் ரவி அவர்களோட படம் தான். காதலிக்க நேரமில்லை கிருத்திகா உதயநிதி அவர்களோட டைரக்ஷன்ல ஒரு லவ் ஸ்டோரியா ரெடி ஆகிட்டு இருக்கு. நித்யா மேனன் பயங்கரமா பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரதர் ராஜேஷ் அவர்களோட டைரக்ஷன்ல ஒரு அக்கா தம்பி பாசத்தை பேசுற ஒரு படமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜேஷ் அவர்களுக்கு போன படங்கள் சரியா போகாததுனால இந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது ஒரு கொரியன் படத்தோட ரீமேக் அப்படின்னு சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எது உண்மை அப்படின்றது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்து பிளடி பெகர் கவின் அவர்கள் தொடர்ச்சியா வெற்றி படங்களை கொடுத்து வளர்ந்து வரும் நடிகரா வந்துட்டு இருக்காரு. இப்போ நெல்சன் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல நம்ம நெல்சன் கூட ஒர்க் பண்ண சிவபாலன் அப்படின்றவரை டெபியூட் டைரக்டர் ஆக்கி வித்தியாசமா கவின் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி வணங்கானும் சப்தம் அப்படின்ற படமும் இந்த காம்படிஷன்ல ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக் அப்படின்ற மாதிரி அமரன் படமும் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். ஏன்னா இந்த படம் ஒரு மிலிட்டரி பேக்ட்ராப் மூவி. அது மட்டும் இல்லாம ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தேசப்பற்ற பத்தி பேசுறதுனால ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணா நல்லா போகும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இப்போ புஷ்பா 2 போஸ்ட்பாண்ட் ஆகிறதுனால தமிழ் மற்றும் மற்ற மொழி படங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். புஷ்பா 2 வரனால பாலிவுட்லயுமே பல படங்களை வந்து தள்ளி வச்சிருந்தாங்க. இப்போ புஷ்பா 2 தள்ளி போறதுனால ஆகஸ்ட் 15 தள்ளி வச்சிருந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.